உள்ள போடா. யாரு யாரு யாரு? யாராவது பிச்சைக்காரனா இருந்தா இன்னைக்கு எதுவும் தரமாட்டேன். நாளைக்கு வா. போ போ. அவர் கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீயே ஒரு முடிவுக்கு வராத. போடா. பேர சொல்றா, பேர சொல்றா, பேர் சொல்லு. நான் வந்து குசேலன். இந்த குசேலன் தாத்தா சேது வா. குசேலன் வந்துட்டான். நீ வேணா பாருடா, நம்ம திருட்டுத்தனத்தோட உச்சத்துக்கே போயிட்டு இருக்கோம். நாளைக்கு நம்ம நிலைமை என்னவோ, என்னைக்காவது நம்ம விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா நம்ம நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு உள்ள போடா. நமக்கு வேற வழியே தெரியாம தான் நம்ம இங்க வந்திருக்கோம். படிச்சு நான் உனக்கு அங்கேயே சொன்னல, முடியலன்னா அங்கேயே சொல்லி தொலைச்சிடலாம்ல. இங்க வந்ததுக்கு அப்புறம் என் கை கால்லாம் நடுக்குதுடா. டேய் வேண்டாடா. என் பிரார்த்தனை கண்ணனுக்கு கேட்டிருக்கு. உன்னை போட்டு அரேஞ்ச் என் குசேல வந்துட்டானா? எங்க குசேலா? இவ்வளவு குசேலா? நேரம் வந்திருக்க. இல்ல ஃளைட் கொஞ்சம் லேட்டா வந்துட்டு. என் பேரை எங்க குசேலா? நீ ஆளே மாறிட்ட போல இருக்கடா. எவ்வளவு வருஷமா நாங்க காத்திருக்கோம் தெரியுமா? தாத்தான்னு கூப்பிடுறோம். கூப்பிடுறா. பாட்டி தாத்தா. இது யாரு? யார் அது? குசேலன் கூட யாரு? இந்த குரலை நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன். யாரு சொல்லுங்க, கேக்குறல்ல? யார் அதுன்னு கேக்குறேன். யார் அது? நான் தான். சந்தோஷம் அதிகமானதுனால குரல் மாறி போயிடுச்சு. அப்பப்பா. அப்பப்பாவா? தாத்தான்னு கூப்பிடுப்பா. தாத்தாவும் பாட்டியும். அமெரிக்கால இருந்து வந்த உடனே பழசெல்லாம் மறந்துட்டல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் ஞாபகம் இருக்கு. இல்ல, எங்களுக்கு நீ இன்னும் பழைய குசேலன் தான்பா. நல்லா வளர்ந்து முகமெல்லாம் மாறி போய் அமெரிக்காலே இருந்ததுனால நல்லா வெளுத்து போயிருப்ப இல்லப்பா? வெளுத்து போய் நல்லா மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வா 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 குசேலா. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்க, களைப்பா இருப்ப. குடிச்சிட்டு ஏதாவது சாப்பிடு. எனக்கு உன்கிட்ட நிறைய பேசணும். பாட்டி பாட்டி என் கையை விடுங்க பாட்டி, நான் பெட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். குசேலா. என்ன தாத்தா? எல்லாத்தையும் பூட்டி வச்சிருக்கோம். இவ்வளவு பெரிய வீடு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதாவது பிளாட் சைடுல ஒரு சின்ன வீடு பார்த்துட்டு போலான்னா உங்க பாட்டிக்கு பிடிக்கல. வேலைக்கு யாரையாவது வச்சுக்கலான்னா நம்பிக்கையானவங்க ஒரு ஆளு கூட இல்லை. அந்த பொன்னுச்சாமி போனதுக்கு அப்புறம் எல்லா ரூமையும் அடைச்சாச்சு. வேற வழியே இல்லாம தான் அவனை வேலைக்கு வச்சோம். கொஞ்சம் இருட்டானா போதும், உடனே பாட்டில திறந்துருவான், மயங்கி விழுந்துருவான். அப்படி ஒரு வேலைக்காரன் எதுக்காக இங்க? அதான் போன்னு சொல்லிட்டேன். ஒரு ரூமை தவிர மிச்சம் எல்லாத்தையும் பூட்டியாச்சு. நான் போன்ல சொல்லியிருந்தேன்ல. என்ன? ஆமா. அதுக்கப்புறம் போனும் கட் ஆயிடுச்சு. நாங்க பார்க்காதப்ப ரோட்ல போற வரவனெல்லாம் கூப்பிடுவான். அவங்க கிட்ட கூட அந்த வேலைக்காரன் பணம் வாங்கினான்னு கேள்விப்பட்டேன். எப்படியோ அவனை ஒரு வழியா ஒழிச்சு கட்டிட்டோம். போன்ல கேட்கும்போது உன் குரல் ரொம்ப வித்தியாசமா இருந்ததுப்பா. இல்ல சீதா? நானும் அப்படிதான் நினைச்சேன். அப்புறம் நாங்க இல்ல, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். மேல ஒரு ரூமை நீ குளிக்கிறதுக்குன்னு சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பக்கத்துல ஆர்கே நாயர்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அங்க இருந்து சாப்பாடு வரும். இங்கதான் சமைக்கிறதுக்கு கூட ஆள் இல்லையே. என்னால நம்பவே முடியலம்மா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் உன் குரல்லையே நான் ஒரு உற்சாகத்தை கேட்கிறேன். கடவுளே, கடவுள் நம்மளை கைவிடலம்மா, கைவிடல. டேய், மனுஷனா இருந்தா கொஞ்சமாவது புத்தி வேணும்டா. 1000 முறை சொல்லியிருப்பேன், அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு. எல்லாத்தையும் போட்டு சொதப்பிட்டியடா. இப்ப சந்தோஷம் தானே? அனுபவிடா. எங்க உன்னை கொல்லம் போல இருக்கு. எங்கடா
அறிவுட்டாடா உனக்கு? உன்னை யாரா அவங்க மேல விழ சொன்னது? அனாவசியமா என்ன சீண்டாதடா. நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுற ஆள்றா நீ. என்ன காரியம் செஞ்சு தொலைச்சனே. நைஸா என்ன தள்ளி விட்டுட்டல. போதாததுக்கு அமெரிக்கா ஸ்டைல் வேற யா வேற. ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன். இப்போ என்னடா பண்றது? உப்பு தின்னா தண்ணி குடிச்சு தாண்டா ஆகணும். ஏண்டா அந்த பெருசுங்க ரெண்டுமே பயங்கரமான ஆளுங்கடா. ஒரு தடவை தொட்டு பார்த்துட்டாலோ பேச்ச கேட்டாலோ மறக்கவே மாட்டாங்கடா. அதான் கண்ணு தெரியாதவங்களுக்கு காது கொஞ்சம் வீக்கா இருக்கும். காது வீக்கா இருக்கிறவங்களுக்கு கண்ணு ஷார்ப்பா இருக்கும். இதெல்லாமே பெரிய அதிசயம்டா. எது? கடவுளை உங்களை படைச்சதை சொல்றட்டா. ஓஹோ. நீ இது ஏதோ விளையாட்டுத்தனமா நினைச்சுக்கிட்டு இருக்க. இனிமே உன் குரலை எங்க கேட்டாலும் அவங்க உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க தெரியுமா? டேய், நீ தனியா மட்டும் அவங்க கிட்ட போகாத. விசா கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கவனமா இரு. விசா கிடைக்குன்னா பணம் வேண்டா. 2 லட்ச ரூபாய்க்கு எங்க போறது? ஒரு மாசம் தவணை கட்டலாம் கூட கட்டினதும் போயிடும். முதல்ல